ஹலோ, வர ஜூலை 17 2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி மாசம் பிறக்கிறது. அன்னைக்குதான் ஆடி பண்டிகை கொண்டாடுவோம். அன்னைக்கு ஆடி வெள்ளியாவும் எடுத்து ஒரு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க. பொதுவாக ஏதோ பாயசம் அந்த மாதிரி பண்ணி நிவேதியம் பண்ணோம். அன்னைக்கு மாச பிறப்பா இருக்கிறதால சரி ஆடிப்பால் கூட பண்ணி நிவேதியம் பண்ணலாம். பொதுவா புதுசா கல்யாணம் ஆன தம்பதியை அழைச்சு அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு வெள்ளி டம்ளர்ல இந்த தேங்காய் பால் பண்ணி அவருக்கு கொடுப்பா. அதான் வழக்கம் பொதுவா. அப்படி இல்லாதவாலும் ஆத்துல பண்ணி நம்ம சுவாமி நிவேதியம் பண்ணி நம்ம ஆசைக்கு சாப்பிடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் இந்த ஆடி பண்டிகை ஆடி வெள்ளி அதை முன்னிட்டு இந்த ஆடிப்பாலும் கார வடை, யூஸ்வலா நிறைய 5-6 வடை நான் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த பருப்பு வடை, உளுந்து வடையிலேயே டிசைனா. அதனால இன்னைக்கு இந்த கார வடைன்னு யாரோ கேட்டு இருந்தா சப்ஸ்கிரைபர். சரி, அவளுக்கும் ஆச்சு, நம்மளும் நைவேத்தியத்துக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அந்த கார வடையை தான் பண்ணி காட்டலான் இருக்கேன். இந்த ஆடிப்பால் வேண்டாம், வெறும் பாயசமா நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு கீழே லிங்க் கொடுப்பா. நிறைய பாயசம் போட்டிருக்கோம், அது எது தேவைப்படுறோ பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆடிப்பாலுக்கு தேவையான சாமான்கள் இப்ப பாருங்க. இது மீடியம் சைஸ் தேங்காய், சின்னதும் இல்ல ரொம்ப பெருசும் இல்ல, மீடியமா இருக்கா. இதை நான் துருவி இதை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். துருவி தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், கீத்தலை. ஏன்னாக்க அந்த அடியில இருக்க அந்த ஓடெல்லாம் வராம இருக்கும், கருப்பு ஓடெல்லாம் இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு திருவி வச்சுருக்கேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி அதை ஊற வச்சுட்டு இருக்கேன். பொதுவா இது கரெக்டா மெஷர்மெண்ட் ஸ்வீட் சொல்ல முடியாது. சிலருக்கு வெல்லம் ஜாஸ்தியா வேணும், சிலருக்கு கம்மியா வேணும். இருந்தாலும் நான் மீடியமா கரெக்டா எப்படி என்னாக்க இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தேங்காய்க்கு இந்த 250 ml இந்த கப்பால 1 கப்பு வெல்லத்தை சீச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். பொதுவா பண்ணும் போதே நமக்கு கலர் காமிக்கும், நல்லா கொஞ்சம் கலர் எடுப்பா தெரியணும். தெரிஞ்சாதான் வெல்லம் போதும்னு அர்த்தம். அப்படி இல்லை, நீங்க சாப்பிடும் போது பத்தலைனாக்க 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு அதை கலக்கி கடைசியில குடிச்சுக்கோங்க. பொதுவா இந்த மண்டை வெல்லத்தையே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஈஸியா நம்ம அந்த நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவா டபுள் த அமௌண்ட் போடணும். நீங்க 1 கப்பு போட்ட உடனே கலர் காமிச்சோடனே நிறுத்திட்டேன்னா அதுக்கு ஸ்வீட் ரொம்ப கம்மியா கிடைக்கும். அதனால நீங்க டபுள் தான் போடணும். அதுன்னா அப்புறம் சுக்கு பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இதை அரைக்கிறதுக்கு தேவையான ஜலம் பார்த்து விட்டுக்கணும். அது பாருங்க வெது வெதுப்பான வெந்நீர் வச்சிருக்கேன். இப்போ இதை போய் நான் அரைச்சிட்டு வர போறேன். ஃபர்ஸ்ட் இந்த அரிசியை போட்டு விடுறேன். ஆனா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்பதான் தெரியாம கொள்ளாம நன்னா வரும். அப்படி இல்லை அரிசியை ஊற வைக்க மறந்தோம் அப்படின்றவ 1 ஸ்பூன் அந்த அரிசி மாவையும் இதோட போட்டு அரைச்சிடுங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த அரிசி அடியில போட்டிருக்கிறதால சும்மா ஒரு 3 ஸ்பூன் ஜலம் விட்டுருக்கேன். நான் விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் அதை க்ரஷ் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நல்லா ஜலத்தை விட்டு அரைக்க போறேன். ஃபர்ஸ்ட் இப்போ அந்த ஜார் கொள்ளலை அதிகமா இருந்தது, அதனால இந்த பெரிய ஜாருக்கு மாற்றிவிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ண வெளியே வந்துடும். இல்லை, இப்போ இது 2வது முறை அரைப்போம். இப்போ பாருங்க, முதல் பாலை மறக்காம தனியா எடுத்து வச்சிருங்க. ஏன்னா இதை கடைசியில தான் ஒன்றும் மறந்து போய் முதல்ல விட்டேன்னா திரிஞ்சு போயிடும். இப்போ 2வது வீடு அரைச்சிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, சிலது 2 பால் எடுக்கும் போதே சக்கை தனியா தெரியும். ஆனா இது பாருங்க நல்லா ஒயிட்டா இருக்கனால நான் 3வது முறையும் அரைக்க போறேன். வெறும் சக்கை மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அதோட விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ட்ரிப் அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த 2வது பாலையும் எடுத்து வச்சு விடுறேன். இப்போ 3வது பால். இப்போ பாருங்க, இது வெறும் தண்ணி மாதிரி இருக்கு, பச்சையில ரொம்ப லைட்டா இருக்கு பாருங்க. இதோட போதும். இப்போ கொட்டை எடுத்தாச்சு, போதும். இப்போ பாருங்க, இது நல்ல கனத்த பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கனமான பாத்திரத்தை, அடிகனம் இருக்கணும். எடுத்துட்டு இப்போ இந்த 3வது பாலில் இந்த வெல்லத்தை போட்டு கரைச்சிடுவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இது கரையிற முட்டம். இப்போ பாருங்க, வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சுடுத்து. இப்போ இதை வடிகட்டின்றுவோம். ஏன்னா இந்த மண்டை வெள்ளத்துல தூசு தும்பு இருக்கும். இப்போ இந்த வடிகட்டின ஜலத்தை அதில் விட்டுருவோம், வெள்ளை ஜலத்தை. இப்போ பாருங்க, இப்போதான் கொதிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா இந்த வெள்ளை வாசனை போகணும் இல்லையோ, பச்சை வாசனை. மீடியம் ஃப்ளேம்லையோ இல்லது சின்னதாவோ வச்சுக்கோங்க, பெருசா தீதின்னு வச்சுக்காதீங்க. அடுப்பை நல்ல மனம் வரும் கொதிக்கச்ச உங்களுக்கு, இந்த தேங்காவும் வெள்ளமும் சேர்ந்துட்டு. இப்போ அடுப்பை சின்னதாக்கிடணும். சின்னதாக்கிட்டு மெதுவா இந்த 2வது பால் இருக்கு பாருங்க, அதை விடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். அந்த அரிசியை சேர்த்து அரைச்சதால இது பாருங்க கொஞ்சம் திக்னஸ் இருக்க, இன்னும் கொதிச்சா நல்லா வரும். இந்த தேங்காய் பாலோடையே தான் நிக்கணும். அதை விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா நிமிஷமா ஆயிடுமே, ரொம்ப நாழிலாம் ஆகாது.
அதுக்காக தான். ஏன்னா அடிக்கடி பிடிச்சி கொடுத்தனா என்ன பண்றது, அவ பாத்திரம் எப்படி இருக்குமோ, லேஸ் பாத்திரம்னு வச்சுக்கோங்க பிடிச்சிடுவோம். பத்தில இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷமா நான் கரண்டியால் அப்படியே கலரி விட்டுருக்கேன். இப்போ இந்த திக்னஸ் பாருங்க, அந்த அரிசி போட்டு அரைச்சதால இந்த திக்னஸும் இருக்கு, நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சு கொடுத்து. இப்போ பாருங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க, ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இந்த முதல் பாலை இப்போ மெதுவாக அதில் விடுங்க. இட்டு ஒரு நிமிஷம் வச்சா போதும், அதுக்கு மேல எல்லாம் வேண்டாம், ரொம்ப நேரம்லாம் வைக்காதீங்க. இதே திக்கா இருக்கு பாருங்க, இன்னும் ஆற ஏன்னா அந்த அரிசி சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, இன்னும் ஆற கெட்டி ஆயிடும் உங்களுக்கு. இப்போ இது விட்டுட்டு கொதிக்க கூடாது, அவ்வளவுதான். சும்மா அது பாருங்க ஒரு நிமிஷம் தான் நான் வச்சிருக்கேன். இதை அணைச்சிட போறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி ஒரு 1/4 ஸ்பூன், ரொம்ப வேண்டாம். ஏன்னா அது ஒரு மாதிரி கேரா இருக்கும் இல்லையா, இந்த தேங்காய் பால் இந்த சுக்கு போடும்போது ஈஸியாகவும் டைஜஸ்டும் ஆகும். இதே மாதிரி சும்மா நெய்வேத்தியமும் பண்ணணும், இதுவும் நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் பாருங்க, துளியூண்டு தான். நான் சொல்ல மறந்தேன், நெய் ஒரு குட்டி ஸ்பூன் அதில் விட்டுருக்கேன், போதும், அவ்வளோதான். ஆடிப்பால் ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும். மற்றெல்லாம் எல்லாரும் தைரியமா பண்ணுங்க, துளி கூட திரிஞ்சே போகாது. இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சின்ன தேங்காய் நீங்க அரைக்க போறீங்கன்னா கொஞ்சம் அரிசியை குறைச்சிக்கோங்க, அவ்வளவுதான். நல்லா ஊற விட்டுட்டு இதோட சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி நான் சொன்ன ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணீங்கன்னா தெரியவே தெரியாது, ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் இந்த காரவடைக்கு தேவையான சாமான்கள்லாம் சொல்றேன் பாருங்க. பொதுவா அந்த காரவடையை வந்து பட்டாணி பருப்புல தான் பண்ணுவா. அது கடலைப்பருப்பை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த பாருங்க, நான் இன்னைக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பால தலை தட்டி ஒன்று போட்டிருக்கேன். இதுக்கு உளுத்தம்பருப்பு எவ்வளோன்னா இதுல 1/4. பாருங்க, இது வந்து நாங்க இன்ஸ்டாமார்ட்ல தான் வாங்கினோம். நிறைய பேருக்கு கடையில கிடைக்காது, இது இன்ஸ்டாமார்ட்ல கிடைக்கிறது. உங்களுக்கு கடையில கிடைச்சா அந்த ஹோல்சேல் கடையெல்லாம் வச்சிருக்கா பாருங்க, அவாட்ட இருக்கும். இதுக்கு பாருங்க மட்டர் டால்னு போட்டிருக்கா. பார்த்தீங்களா, இது இந்த பட்டாணியை உடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம கடலைப்பருப்பு வேற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த வடைய இந்த பட்டாணி பருப்புல ஏன் பண்றோம்னா தொண்டையை பிடிக்காம இருக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும். இதே நம்ம கடலைப்பருப்புல பண்ணி பாருங்க, முழுங்கிறது கஷ்டமாகும். நாழியாக சூடா சாப்பிட்டுடலாம், அதுக்கப்புறம் நாழியாக தொண்டையை பிடிக்கும். அதனாலதான் இந்த பருப்புல பண்ணா நல்லா இருக்கு. ஒரு பங்குக்கு 1/4 பங்கு நீங்க எந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதுல 1/4 போட்டா போதும். உளுத்தம் பருப்பு போட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமா ஊடுறது. இந்த பட்டாணி பருப்பு நல்லா 4 to 5 hours ஊறலாம். கிளம்புற எழுந்தோடனே ஜலத்தை கொட்டி வச்சாலும்னா சரியா இருக்கும். அப்புறம் அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு, அப்புறம் கிறிஸ்பியா வரணுன்றதுக்காக அரிசி மாவு. இதோடய அரிசியை ஊற போட்டு அரைக்கூடாதா மாமி அப்படின்னு கேட்பல. அப்படி அரைக்கூடாது, ஏன்னா இது ஒண்ணு பாதியமா இருக்குமா, அந்த அரிசி வந்து நல்லா அரைபடாது, அது ஒரு கடுக்குன்னு கிடைக்கும் வடையில. அதுக்காக தான் அரிசி மாவு போடுறோம். பெருங்காயம், தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டேன்னா நல்லா இருக்கும். பொதுவாகவே ஆமை வடைக்கெல்லாம் தேங்காய் துருவல் போட்டா நல்லா இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி. காரத்துக்கு பாருங்க, நான் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு சிகப்பு மிளகா, கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால நெய், அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். மாசப்பரப்புன்றதால மோஸ்ட்லி யாரும் வந்து வெங்காயத்தை சேர்க்க மாட்டோம் இல்லையா. சப்போஸ் குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுருவோம். ஸ்கூல் விட்டு வந்த உடனே வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி, சின்ன வெங்காயம் போட்டா சூப்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி போட்டு இதே மாதிரி தட்டி கொடுத்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைக்கலாம். கொஞ்சம் குவான்டிட்டியா இருக்குன்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எப்படியும் கொஞ்சம் நல்லா நிறைய பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெஷர்மெண்ட்டாவது பண்ணுவோம் இல்லையா ஒரு 4 பேருக்கு. அப்போ கிரைண்டர்ல அரைங்கோ, நல்லா இருக்கு. கம்மி பருப்பா இருந்தா கூட எங்களுக்கு சின்ன கிரைண்டர், அதனால நான் கிரைண்டர்ல தான் இன்னைக்கு போட்டு காட்ட போறோம். இப்போ இந்த மிளகா, இஞ்சி எல்லாம் கொஞ்சம் மசியறது கஷ்டம் இல்லையா, அதனால அதை வந்து நான் அந்த ஜார்ல போட்டு சும்மா ஒரு சுத்திட்டு அதுல போட்டுருவேன். இப்ப கிரைண்டர்ல இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு கொண்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, மாவு வந்து நான் மட்டா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் ஜலமே விட்டுருப்பேன், அவ்வளவுதான். கிரைண்டர்ல கடை நம்ம கையை வச்சு அப்படியே தள்ளிட்டே வந்தோம்னா நல்லா அரைஞ்சிடும். அந்த பருப்புல நிறைய தண்ணி இருக்குமோ இல்லையோ, அதுவே நல்லா இந்த மாதிரி கூடான்னு ஆயிருக்கு. அதுக்காக தான் இந்த அரிசி மாவு. இது வடையாவும் வராது, போண்டா மாதிரியும் இருக்காது, அது கிடைக்கிற ஷேப் தான். இதுக்கு பாருங்க ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். திட்டமா வேணும்னா போட்டுக்கலாம். பெருங்காய பொடி, தேங்காய் துருவல், பொடியா நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய் 1 ஸ்பூன் போதும். இதை சின்ன ஸ்பூன்றதால் 2 விட்டேன், 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க, மனமா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துருவோம். ரொம்ப ஜலத்தை விட்டு அரைக்காதீங்க, அப்படியே போட்டாலே போதும். சப்போஸ் ரொம்ப ஜலமாயிடுச்சுன்னா அரிசி மாவு போட்டு கலந்துக்கோங்க, வேற வழி இல்லை, என்ன பண்றது. அதுதான் ரொம்ப பார்த்து அரைக்கணும். அது இப்போ வெங்காயம்லாம் போட்டுட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் வெங்காயம் போடாத பட்சத்துக்கு கொஞ்சம் லூஸாக இருந்துட்டா நான் அரிசி மாவே போட்டுக்கோங்க. நானே இன்னும் 2 போட்டுக்கணும். சிலர் வந்து
பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் பொடியா நறுக்கி போடுவா. நான் அந்த குழந்தைலாம் வாயில கிடைக்கும்ன்றதுக்காக அதை மிக்சியில சும்மா ஒரு ஓட்டிட்டு இதோட சேர்த்து அரைச்சுட்டேன். அதை க்ரஷ் பண்ணி அதில் போட்டேன். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. இது வடையாகவும் இல்லை, போண்டாவும் இல்லை. இப்படி எடுத்து போட வேண்டியதுதான். ஸோ வானலியில் எண்ணெயை வச்சு அடுப்பை மூட்டிப்போம். இது காயட்டும். காஞ்ச உடனே போடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்ப்போம். காஞ்சு கொடுத்து மேலே வந்துடுத்து பாருங்க போட்டது. பாருங்க இப்படியே தான். இப்போ பாருங்க, இது சின்ன வானலின்றதால நான் 2 தான் போட்டிருக்கேன். பெருசா இருந்தா 4-5 கூட போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசா வச்சுட்டா மேலே மட்டும் நல்லா கிறிஸ்பியா ஆயிடும், உள்ள எல்லாம் வேகாத மாதிரி ஆயிடும். அதுக்காக மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை இப்போ எடுத்துருவேன். நான் எப்பயும் டபுள் ஃப்ரை பண்ணுவேன். அதனால இதை பாருங்க, இந்த கலர் வந்தோடனே எடுத்துட்டேன். அடுத்த 2 போட்டுட்டு அப்புறம் சேர்ந்த மாதிரி வேக விடலாம். கேமரால இப்போ நான் எடுத்தது சிவப்பா தெரியறதான், அந்த அளவு வைக்காதீங்க. ஒரு 3/4 வேக்காடு ஆனோடனே எடுத்துருங்க. அடுத்த 2 போட்டுட்டு அது 3/4 வேக்காடு ஆகும்போது இந்த 2த்தையும் அதில் தூக்கி போட்டு நல்லா நம்ம கண்டிட்டம் தெரியும் இல்லையா, சிவப்பா நல்லா ஓசை அடங்கி ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க, அப்போ வச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ 2வது ஈடு போட்டப்போ இதே கலர் வந்த உடனே இது 2ஐயும் மறுபடியும் போட்டுடணும். அதில் போட்டுவிட்டா இப்போ ஈவனா நல்லா வெந்துடும். இப்படி பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காக தான் நான் எப்பயுமே டபுள் ஃப்ரைங் பண்றது. சிலர்லாம் 2 அழாக்கு அந்த மாதிரிலாம் போட்டேன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இப்போ நிறைய பேர் ஆற்றுல இருக்கோம் வேணும் அப்படின்னு பண்றவாளுக்குலாம் நான் சொல்றேன், இந்த உளுத்தம் பருப்பு அதோட அப்போ ஊற போடாதீங்க. நான் இன்னைக்கு கம்மி குவான்டிட்டின்றதால ஒன்னா போட்டுட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, உளுத்தம் பருப்பை தனியா ஊற வச்சிருங்க. அரைக்கும் போது கிரைண்டர்ல என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த உளுந்த போட்டுருங்க. போட்டு ஒரு 4 சுத்து நல்லா மசிஞ்சு வரும் இல்லையா, நல்லா வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த பட்டாணி பருப்பை அப்ப போட்டிருக்கோம். போட்ட ஒரு நான் மொத்தமே ஒரு 3 மினிட்ஸ் தான் இருக்கும் நான் அரைச்சது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அரைஞ்சிரும். அது பக்கத்துலயே நில்லுங்க. போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போகாதீங்க. பக்கத்துலயே நின்று வழிச்சுடலாம். எண்ணெயை வச்சுட்டு கூட வழிக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் அரைஞ்சிடுறது. இந்த கேமரால ரொம்ப சிவப்பா தெரியறதுங்கிற, ஆனா எனக்கு இங்க கரெக்டா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க பார்த்து எடுங்க. இப்ப பாருங்க, ஓசை கொஞ்சம் அடங்கி எடுத்து நான் இப்ப இதை எடுத்துட போறேன். அவ்வளவுதான். அடுப்பை நிறுத்திட்டேன். பார்த்தல சூப்பரான கார வடை ரெடி. இப்படி கிறிஸ்பியா இருக்கு பாருங்க, மேல் பக்கம்லாம் மண்ணா உள்ள சாஃப்டா இருக்கும் சுடுறது. இதெல்லாம் இந்த ஆடிப்பாலும் கார வடையும் ரெடி. இன்னைக்கு பண்ண இந்த ஆடிப்பாலும் கார வடையும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.